வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. தென்பெண்ணை ஆற்றில் என்ன நடக்கிறது? கெலவரப்பள்ளி அணையில் நுரை. இது சாதாரணமா இல்லை மாசுபாட்டின் அறிகுறியா? வாங்க பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் நந்தி மலைப்பகுதியில் தென்பெண்ணை ஆறு உருவாகுது. கர்நாடகா வழியாக வர இந்த ஆறு ஒசூரில் வந்து தமிழ்நாட்டில் இணையுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி கிராமத்தில் கெலவரப்பள்ளி டேம் அமைஞ்சிருக்கு. 2020 ஜூலை 23 அன்று கெலவரப்பள்ளி அணையிலிருந்து விவசாயிகள் பயன்பாட்டிற்காக நீர் திறந்து விடப்படுது. இந்த நீரில் ரசாயன நுரை கலந்து வந்ததனால விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த விவகாரம் மாநில அளவில் பெரும் சர்ச்சை எழுப்பியது. இந்த நீரில் கலந்து வந்த ரசாயன நுரையினால் விவசாயமும் நீர்வாழ் உயிரினங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதனை விசாரிக்க உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 2022, 2024 ஆகிய ஆண்டுகளிலும் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறிய நீரில் நச்சு நுரை கலந்து வந்தது பெரும் சர்ச்சையும் விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த ஆண்டு கர்நாடகாவில் பெய்த கனமழையின் காரணமாக கெலவரப்பள்ளி அணை நிரம்பியது. கடந்த ஜூன் 23 அன்று கெலவரப்பள்ளி அணையிலிருந்து விவசாயிகள் பயன்பாட்டிற்காக நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் திறந்துவிடப்பட்ட நீரில் நச்சு நுரை வெளியேறியது மிக பெரும் சர்ச்சையை எழுப்பியது. இந்த நச்சு நுரையை ஆய்வுக்கு உட்படுத்திய அதிகாரிகளும் நிபுணர்களும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் மற்றும் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய சோப்புகள், டிடர்ஜென்ட்டுகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறும் ரசாயனங்களே இந்த நுரைக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகாவிலிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதை தமிழ்நாடு அரசு விசாரித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளால் தீர்க்கப்படாத இந்த பிரச்சனை தாவேக அரசால் தீர்க்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அணைகளை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. சேவ் ஃபார் கெலவரப்பள்ளி டேம். குற்றச்சாட்டுகள் எழும்போது அவற்றை விசாரித்து உண்மையை கண்டறிவது அரசின் கடமை. உண்மையை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஊடகத்தின் பொறுப்பு. இந்த விவகாரத்தை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.